வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல். இனிப்பு குழி பணியாரம் இட்லி மாவில் வந்து எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பளவு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். இதில் அரை கப்பளவு தண்ணி வந்து இதோடு வந்து சேர்த்து நல்லா வந்து வெல்லம் கரையிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கரைச்சிடுக்குங்க. இதோடு வந்து 2 ஏலக்காய் வந்து இதோடு வந்து சேர்த்துருக்கேன். வெல்லத்துக்கு வந்து பாகுபாதம் எல்லாம் வந்து தேவையில்லை. வெறும் இது தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சாலே வந்து போதும். இட்லி மாவு இது இப்போ தான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவு. இதோடு வந்து நான் ஒரு கப்பளவு இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன். இதோடு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வந்து இதோடு வந்து சேர்க்கணும். இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து இதோடு வந்து சேர்க்கணும். முதல்ல வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து பச்சரிசி மாவு வந்து இதோடு வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும் குழி பணியாரம். இதோடு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை வந்து இதோடு வந்து சேர்த்து தேவையான அளவு சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து வெள்ளை கரைசலை வந்து சேர்த்த பிறகு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மூடி வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுடைய பணியார சட்டியை வந்து எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை மாவு வந்து குழி பணியார மாவு தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு பணியாரத்தை வந்து கொஞ்சமாக வந்து மூடி விட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பக்கமாக வந்து குழி பணியாரத்தை வந்து நல்லா வந்து வேக விடுங்க. இப்போ முதல்ல வந்து குழி பணியாரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நல்லா வந்து வெந்துட்டு வருது. இப்போ ஒரு மூடி போட்டு வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய குழி பணியாரம் வந்து வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மாவுலாம். இதை 2 பக்கமாக வந்து திருப்பிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பாருங்கள். இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வந்து நம்முடைய குழி பணியாரத்தை வந்து 2 பக்கமும் வந்து நல்லா வந்து திருப்பிக்கோங்க. இதை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவில் வந்து உடனே அரைச்ச மாவில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் மாவில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப புளிப்பாக வந்து இருக்கும் பணியாரம். அதில் வந்து கார பணியாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு பணியாரத்துக்கு வந்து உடனே அரைச்ச மாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வந்து 2 பக்கமும் வந்து திருப்பிட்டு நம்மள வந்து சர்வ் பண்ணால் நம்மளுடைய இட்லி மாவு இனிப்பு குழி பணியாரம் வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது வீடியோவில் வந்து பார்க்கலாம்.